தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வாக்கு தத்தம், இந்த வாரத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், ஏசாயா 58 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருப்பாய். அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். மோசேயுடன் இருந்த தேவன் உங்களையும் நடத்துவார். யாத்ராகமம் 3 வசனத்திலே அதற்கு தேவன் இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயா என்றார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 13 21 22 வசனங்களிலே அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாட்களிலே உங்களையும் என்னையும் வழி நடத்தும்படியாக தேவன் அங்கே பகலிலே அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், பகலும் கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கட்ட அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தினது போல உங்களையும் என்னையும் நடத்துவார். மத்தேயு 28:20 பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை வழி தெரியாமல் இருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். தேவன் நிச்சயமாக உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, இன்றைய நாட்களிலே பண வறட்சியா, ஆன்மீக வாழ்வில் வறட்சியா, சரீரத்தில் வியாதியா, வியாதியா, வறுமை என்னும் வறட்சியா, பட்டினி என்னும் வறட்சியா, நீங்கள் எதிலே வறட்சியை தேவன் செழிப்பாக மாற்றுவார். நீதிமானாய் இருக்கும் பொழுது வறட்சி நீங்கும். நீதிமொழிகள் 10:3 கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று கொடு, வறட்சி நீங்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். மூன்றாவதாக, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகளை அறைந்தார்கள். இயேசுக்கு எலும்புகள் வலித்தன. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 22:17 என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். தேவனை விசுவாசி, உன் எலும்பு நினமுள்ளதாகும். மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இன்றைக்கு வருகிற வார்த்தை உங்களுக்கு அதுதான், இரவும் பகலும் உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். எரேமியா 33:12 அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுகுட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்கு ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது செழிப்பு வரும்? உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நீதிமொழிகள் 11:25 யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனே அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓடும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. விசுவாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you, God bless you.